தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் அன்னை பத்திலிருந்து ஓர் பாடல். அன்னை பத்து பாடல்கள் ஒரு தாய்க்கு அவளுடைய மகள் சிவபெருமானை பற்றி போற்றி பாடுவதாக பாடல்கள் அமைந்திருக்கின்றன. சிவபெருமானை பற்றி மகள் சொல்வாள், தாய் கேட்பாள். அப்படிப்பட்ட பாடல். நம்ம முதல் பாடல் பேசவிருக்கிறோம். வேத மொழியர் வெண்ணீற்றார் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும். நாதப்பறையினர் நான்முகன் மாளுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும். இந்த 4 வரி பாடல். வேத மொழியர், இந்த பாடலை மகள் தாய்க்கு சொல்கிறாள். சிவபெருமானை போற்றி பாடி அதை தாய்க்கு சொல்கிறாள். வேத மொழியர், வேத நாயகன், 4 வேதங்களின் தலைவன், வேதியா வேத கீதா என்று தேவாரம் சொல்லும். சொற்றுணை வேதியன் தேவாரம் சொல்லும். 4 வேதமும் அருளி தேவார வரிகள் சொல்லும். வேத மொழியர், வேதங்களின் தலைவனாக சிவபெருமான் இருக்கிறார். வெண்ணீற்றார், தூய வெந்நீர் அணிந்தவராக இருக்கிறார். அதுதான் தேவார வரிகள் சொல்லும் அல்லவா. மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர்வாய் உமைப்பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே. திருநீற்றுப்பதிகம். வெந்நீர் அணிந்தவர், பணித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் தேவார வரிகள் சொல்லும். செம்மேனியர், சிவந்த மேனியர். திருவாசகத்திலே ஒரு வரி வரும். செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே. ஒரு செந்தாமரை மலர்களெல்லாம் காடு போல இருந்தால் அந்த நிறம் எப்படி இருக்குமோ அப்படி சிவந்த மேனியர் என்று திருவாசக வரிகள் சொல்லும். செம்மேனியர். நாதப்பறையினர், நாத தத்துவத்தை விளக்குகின்ற நாதப்பறை, நாதப்பறையினர் சிவபெருமான். அன்னே என்னும். அம்மா, சிவபெருமான் இத்தகு போற்றுதலுக்கு உரியவர் தாயே என்று மகள் சொல்லுகிறார். அடுத்து, நாதப்பறையினர் நான்முகன் மாளுக்கும் நாதரின் நாதன் அன்னே என்னும். நாதரின் நாதனார் அன்னே என்னும். நான்முகனுக்கும் திருமாலுக்கும் தலைவன் சிவபெருமான். அந்த குழந்தை, அந்த மகள் தாயிடம் சொல்கிறாள். நாதப்பறையினராக இருக்கிறாரே அந்த வேத மொழியர், வெண்ணீற்றார், செம்மேனியர், நாதப்பறையினர், இவர் நான்முகனுக்கும் திருமாலுக்கும் தலைவர் அப்படி என்று அவள் சொல்லுகிறாள். தாயிடம் மகள் சொல்லுகிறாள். இந்த முதல் அன்னை பத்தின் முதல் பாடலிலே சிவபெருமானின் பெருமைகளையும் போற்றி பாடி ஒரு மகள் தாயிடம் சொல்லுகிறாள். இப்படி திருவாசக பாடல்களை நாம் நன்றாக பாடி பயின்று மற்றவர்களுக்கு அந்த பாடலின் மேன்மையை சொன்னால் அது சிறப்பு. அன்பர்களே, திருவாசகம் தொடர்ந்து படியுங்கள். அந்த பாடலின் மேன்மையினை மற்றவருக்கு சொல்லி
மிகப்பெரிய ஒரு சிறப்பினை பெறலாம், மிகப்பெரிய ஒரு உயர்வினை பெறலாம். இந்த அன்னை பத்து பாடல் நமக்கு அதை உணர்த்துகின்றது. மகள் பாடி அதை வடிவமைத்து சிவபெருமானின் பெருமைதனை தாயிடம் சொல்கிறாள். மகள் தாயிடம் சொல்வதாக பாடல் அமைந்திருக்கிறது. மாணிக்க வாசகர் அமைத்து கொடுத்திருக்கிறார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.